1967 அமைந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் சட்டமன்றத்தில் நம்மை போன்ற சாமானியர்களும் ஏழை எளியவர்களும் அமைந்திருந்தனர். அப்போது சட்டமன்றத்தில் நமக்கான குரல் ஒலித்தது. அதன்பின் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. நமக்கான குரல் எங்கும் ஒலிக்கப்படவில்லை. அதிகார வர்க்கத்தின் குரலாகத்தான் சட்டமன்றம் ஒலித்துக் கொண்டிருந்தது. நீண்ட நெடிய இடைவெளிக்கு பின் சுமார் 55 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எப்படி அமைச்சரவை அமைத்தாரோ அதேபோல் ஜோசப் விஜய் அவர்களின் அமைச்சரவையிலும் நம் போன்ற ஏழை எளியவர்களும் இடம்பெற்றுள்ளனர். தற்போது நம் போன்ற ஏழை எளியவர்களின் குரலாக சட்டமன்றம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான சாட்சிதான் முத்தாய்ப்பாக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களின் பேச்சு இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது சார்ந்த தொகுதியில் பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதற்கான அந்த வீடியோவை தான் தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். என் தொகுதியான கவுண்டம்பாளையம் சார்ந்த சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். என்னுடைய தொகுதியான கவுண்டம்பாளையத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களில் 40-50 வருடங்களாக மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் மின்கட்டண ரசீது போன்ற முறையான ஆவணங்களை வைத்துள்ளார்கள். இருப்பினும் இதுவரை இவர்களுக்கு பட்டா வழங்கப்படாததால் பொருளாதார உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. உதாரணமாக, அவர்கள் முன்னேற்றத்திற்கு வங்கியில் கடன் வாங்க இயலாத சூழல், வாழும் இடத்தில் இருந்து வெளியேற்றப்படுவோமோ என்றும் அச்சம் போன்ற இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். முந்தைய ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்ட இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அம்மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதிக்கு உட்பட்ட பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வருகிறது. இதில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வருகை தருகிறார்கள். மேலும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் மலைவாழ் மக்களும் இந்த மருத்துவமனையை நம்பி உள்ளனர். இதில் இருக்கும் அறுவை சிகிச்சை மையத்தினை மேம்படுத்தவும், மேலும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சேவைகளுக்கான விபத்து சிகிச்சை மையம் மற்றும் அவசர சிகிச்சை மையங்களை ஏற்படுத்தவும், அதற்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை விரைவில் வழங்கி உதவுமாறு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். என் அன்பிற்கினிய கவுண்டம்பாளையம் தொகுதி மக்களே, உங்கள் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நான் பொறுப்பாக இருப்பேன். உங்கள் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் நான் குரலாக இருப்பேன். உங்கள் ஒவ்வொரு கனவுக்கும் நான் பாலமாக இருப்பேன். என் உயிர் உள்ளவரை, என் மூச்சுள்ளவரை, என் கடைசி துளி வியர்வை உள்ளவரை கவுண்டம்பாளையத்திற்காகவே உழைப்பேன். இது என் வாக்குறுதி அல்ல, என் வாழ்நாள் சத்தியம். ஒலிக்கட்டும் ஏழை எளிய சாமானியர்கள் குரல் சட்டமன்றத்தில். நன்றி, வணக்கம்.